ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: தில்லியில் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவினர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 1000 இயற்கை எரிவாயு நிலையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 1.4% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் அரசு சார்பில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை கான்பெராவில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவினர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் இணையமைச்சர் திரு சோம் பிரகாஷ் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். 32 விவசாய சங்கத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். முதலில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் பின்னர் இன்று இரவு உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 1000 இயற்கை எரிவாயு நிலையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா இயற்கை எரிவாயு நிறுவனத்திற்கு சொந்தமான 5 இயற்கை எரிவாயு நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக இன்று அமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 10,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 3 ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டிற்குள் நீடித்த எரிசக்தி பயன்பாட்டில் 15% அளவிற்கு இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த வகை செய்வதற்கு மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசு அடைவதை குறைக்க முடியும் என்றும் இறக்குமதியின் தேவை குறையும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது நாட்டில் எரிசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்கள் வாயிலாக தற்சார்பை அடைய முடியும் என்பதுடன் அதிக அளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த மாதத்தில் நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,04,963 கோடி ரூபாயாக இருந்தது என்று மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு நவம்பர் மாத வருவாயை ஒப்பிடுகையில் 1.4% அதிகம் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயாக 19,189 கோடி ரூபாயும், மாநில வருவாயாக 25,540 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியாக 51,992 கோடி ரூபாயும், இறக்குமதியின் மூலம் பெறப்பட்ட வருவாய் 22,078 கோடி ரூபாயாகவும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மரேஸ் பைனுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக ஆஸ்திரேலிய அமைச்சருடன் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். பழங்குடியின மக்களை அதிக அளவில் தொழில் முனைவோராக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் கைவினைப் பொருட்களின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் 10 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை காணொலி காட்சி வாயிலாக அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாட்டில் சுமார் 10,5 கோடி பழங்குடியின மக்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். அவர்களுக்கு திறன் பயிற்சிகளை வழங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. 1965 டிசம்பர் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. இன்று 56வது எல்லை பாதுகாப்பு படை தினம் கொண்டாடப்பட்டதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டை பாதுகாப்பதிலும் இயற்கை பேரிடர் நேரங்களிலும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் வீரர்களை நினைத்து நாடு பெருமை அடைவதாக கூறியுள்ளார். தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது மக்களை பாதுகாப்பதையே கடமையாக கொண்டுள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை நினைத்து நாடு பெருமிதம் கொள்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய்,
தமது படையினர் பல்வேறு சவால்களில் இருந்து நாட்டை பாதுகாக்க கடுமையாக பாடுபட்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார். மேற்கு எல்லைப் பகுதியில் அண்டை நாடு தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் தீவிரவாத ஊடுருவல் முயற்சிகள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இவற்றை திறன்பட முறியடிக்கும் படையினர் வீரத்தை தாம் போற்றுவதாக அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானா, நாட்டில் 6000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சர்வதேச எல்லைப் பகுதியை பாதுகாப்பதில் எல்லை பாதுகாப்பு படையினரின் பங்கு அளப்பரியது என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் அரசு சார்பில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அவ்வப்போது விடுக்கப்படும் மழை குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை உடனுக்குடன் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 9 குழுக்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டங்களில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கடற்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள், மீனவர்கள் உள்ளிட்டோரை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்குவதற்கான இதர வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். கோவிட்-19 தொற்று ஏற்படா வண்ணம் நிவாரண முகாம்களில் கிருமி நாசினி, முகக்கவசம் ஆகியவற்றை தேவையான அளவு இருப்பு வைக்க வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார குழுக்களையும் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா தலைமையிலான தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் இன்று காணொலி காட்சி வாயிலாக தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகத்துடன் ஆலோசனை மேற்கொண்டார். கனமழை காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பேரிடர் மீட்புக் குழுவின் தயார் நிலை, மாவட்ட அளவிலான பேரிடர் நிர்வாகக் குழுவின் பணிகள் ஆகியவற்றை குறித்தும் இந்த ஆலோசனையின்போது விவாதிக்கப்பட்டது. சிவில் விமான போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, மின்சாரம், உள்துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் செயலர்கள் தயார்நிலை குறித்து எடுத்துக் கூறினர். மாநில அரசுகளும் மத்திய அரசின் அமைச்சகங்களும் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் மேற்கொண்டு சேதம் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்றும் அனைத்து சேவைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளா, லட்சத்தீவு ஆகியவற்றின் தலைமைச் செயலர்களுடனும் மத்திய அமைச்சர்கள் குழு இன்று காணொலி மூலம் ஆய்வு செய்தது. எதிரி நாடுகளின் கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணையை இந்தியா இன்று வெற்றிகரமாக பரிசோதித்தது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை வங்கக்கடலில் கார் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே இன்று பரிசோதித்து பார்க்கப்பட்டது. INS ரன்விஜய் என்ற போர்க்கப்பலிலிருந்து பரிசோதித்து பார்க்கப்பட்ட இந்த ஏவுகணை 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது என்று DRDO கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் காற்று மாசு இன்று மீண்டும் அதிகரித்து காணப்பட்டது. ஒட்டுமொத்த காற்றின் தரக்குறியீட்டு அளவு 340 பதிவானது. சோனியா விகார் பகுதியில் 383ஆகவும், ஆனந்த் விகார் பகுதியில் 392ஆகவும் காற்றின் தரக்குறியீடு பதிவானதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய அண்டை மாநிலங்களில் அதிக அளவு பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதே இதற்கு காரணம் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. நாட்டில் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். 17 வயதிற்குட்பட்ட மகளிர் கால்பந்து அணியினருடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை கான்பராவில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை மணி 9:10க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவினர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 1000 இயற்கை எரிவாயு நிலையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்.
சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 1.4% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் அரசு சார்பில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை கான்பராவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.